गाइस இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அக்கட்சிக்கு மெம்பர்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாப் 5 மெம்பர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இப்போ சொல்ல போற இந்த 5 கேரக்டர்ஸ்மே என்னோட ஃபேவரட் தான். உங்க ஃபேவரட் யார் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் ஒரு லைக் போடாம பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ எல்லாரும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அங்க போலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நருட்டோ சீரிஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டாப் 5 அக்கட்சிக்கு மெம்பர்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அஞ்சாவது இடத்துல நம்ம கோனன் தான் இருக்காங்க. அக்கட்சிக்கு குரூப்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னா அது நம்ம கோனன் தான். நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஒரு பவர்ஃபுல்லான குணோயிச்சியும் நம்ம கோனன் தான். அதை நம்ம ஒபிட்டோ விசஸ் கோனன் ஃபைட்லயே பார்த்திருப்போம். ஆனா நம்ம ஒபிட்டோவோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன மைனஸ் என்ன, எந்த விதமான ஜெட்ஸ் யூஸ் பண்ணா அது எந்த டைமிங் வரைக்கும் யூஸ் பண்ணா அவனால எப்படி யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லி A to Z வரைக்கும் நம்ம ஒபிட்டோவோட எல்லா வீக்னஸுமே கண்டுபிடிச்ச ஒரு ஆள் தான் நம்ம கோனன். ஸோ வீக்னஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைட் பண்ணவும் செஞ்சு நம்ம ஒபிட்டோவை டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாம கில் பண்ணவும் செஞ்சிருப்பா நம்ம கோனன். அதுவும் ஒரு கடலவே ரெண்டாவது பிரிச்சு அதுக்குள்ள 600 பில்லியன் பேப்பர் பாம்பை வச்சு நம்ம ஒபிட்டோவை அதுக்குள்ள தள்ளி விட்டு டெலபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருப்பா. இந்த இடத்துல நம்ம கோனனை ஒரு பவர்ஃபுல் மட்டும் சொல்லாம ஒரு ஜீனியஸ் தான் சொல்லி ஆகணும். ஆனா என்னதான் நம்ம கோனன் இந்த அளவுக்கு ஜீனியஸா இருந்தாலும் அவ பண்ண ஒரு தப்பால நம்ம ஒபிட்டோ ஈசனாகிய போட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம கோனனவே கொண்டிருப்பான். ஸோ என்னதான் நம்ம கோனன் ஒபிட்டோ அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை அப்படின்னாலும் அவளும் ரொம்ப பவர்ஃபுல் தான். ஸோ அதனால அவளுக்கு நான் 5th பிளேஸ் கொடுக்குறேன். 4வது இடத்துல கிசாமி ஹோஷிகாகி தான் இருக்காரு. இவர் எல்லாருமே ஒரு டெய்லஸ் டெய்ல் பீஸ்ட்னு சொல்லி தான் அழைப்பாங்க. ஸோ அதுக்கான காரணமே இவர் ஒரு ஜிஞ்சிரிக்கி அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒருத்தர். ஸோ நம்ம கிசாமி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஏகப்பட்ட இடங்களை பார்த்துருப்போம். அதுலயே நம்ம கிசாமி யூசஸ் கில்லர் பீ ஃபைட்லாம் கில்லர் பீக்கு ரொம்பவே டஃப் கொடுத்துருப்பான் கிசாமி. அதுலயும் ஸ்டேஜ் மோட்லாம் போய் ஃபைட் பண்ணும்போது நம்ம கில்லர் பீயால கிசாமியை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ற பீஸ்ட்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணி நம்ம கில்லர் பீயே போட்டு திணற விட்டுருப்பான் நம்ம கிசாமி. அதே மாதிரி தான் மைக் ஜாய் விசஸ் கிசாமி ஃபைட்ல நம்ம கிசாமியை டிஃபீட் பண்றதுக்கு மைக் ஜாய்க்கு 7th கேட் வரைக்கும் ஓபன் பண்ண வேண்டியதா போச்சு. எனக்கு நம்ம மைக் ஜாய் யூஸ் பண்ண ஹிரோடோரா சக்கரா நினைச்சு அப்சர்வ் பண்றதுக்காண்டி வருவான் நம்ம கிசாமி. ஸோ அதனாலதான் அந்த ஹிரோடோரா அட்டாக் நம்ம கிசாமி மேல ஒர்க் ஆச்சு. இதுவே நம்ம கிசாமி ஹிரோடோராவை அப்சர்வ் பண்ணாம இருந்தா அப்படின்னா நம்ம மைக் ஜாய்க்கு ரொம்பவே கஷ்டமா போயிருக்கு. ஆனா நம்ம மைக் ஜாய் சொல்லியிருப்பாரு இது வரைக்கும் நான் 7th கேட்டா எந்த ஒரு இடத்துலயுமே யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணதில்ல, அதுக்கான அவசியமும் வந்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை உங்ககிட்ட தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம மைக் ஜாய். ஏன்னா நம்ம கிசாமி அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்பனர். நம்ம கிசாமியும் ரொம்பவே பவர்ஃபுல் அப்படிங்கறதுனால அவருக்கு நான் 4th பிளேஸ் கொடுக்குறேன். அடுத்து 3வது இடத்துல நம்ம இட்டாச்சி உச்சியா தான் இருக்காரு. நம்ம இட்டாச்சி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ஜிராயா இட்டாச்சி இவங்க 2 பேருமே உயிரோட இருக்கும் போது அக்கட்சிக்கு மெம்பர்ஸ் லீஃப் வில்லேஜ் மேல கை வைக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாங்க. நினைக்கும் நம்ம இட்டாச்சி ஏதாச்சும் அக்கட்சிக்கு மெம்பர்ஸுக்கு எதிராக திரும்பிட்டா அப்படின்னா அது ரொம்பவே கொடுசலாயிடும்னு சொல்லி நம்ம கிசாமியை இட்டாச்சிக்கு ஜோடியா போட்டு விட்டுருப்பாங்க. அதுவா நம்ம இட்டாச்சி அக்கட்சிக்கு எதிராக திரும்பிட்டா அப்படின்னா நம்ம கிசாமியை வச்சு இட்டாச்சியை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிசாமியை இட்டாச்சிக்கு ஜோடியா போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல நம்ம கிசாமியெல்லாம் இட்டாச்சிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற விஷயம். ஏன்னா நம்ம ஒபிட்டோவே இட்டாச்சி உயிரோட இருக்கும் போது லீஃப் வில்லேஜுக்குள்ள போய் எந்த ஒரு தகராறுமே பண்ணிருக்க மாட்டான். அப்படி பண்ணியிருந்தா கண்டிப்பா இட்டாச்சி வந்து குடத்தில் கொடுப்பா அப்படிங்கிற விஷயம் நம்ம ஒபிட்டோவுக்கு தெரியும். அதனாலேயே நம்ம ஒபிட்டோ டோபி அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு வந்துருப்பான். ஸோ நம்ம இட்டாச்சியோட இடத்துக்கு அப்புறம் தான் ஒபிட்டோட விஸ்வரூபம் என்னன்னு சொல்லி அவன் காமிச்சிருப்பான். ஸோ அது மட்டும் இல்ல நம்ம இட்டாச்சி எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா நம்ம நருட்டோ சீரிஸ் ரீஅனிமேஷன் ஜெட்ஸுவை பிரேக் பண்ணது வெறும் 2 கேரக்டர்ஸ் தான். ஒன்னே நம்ம மதரா உச்சியா, இன்னொன்னு நம்ம இட்டாச்சி உச்சியா. இதுல நம்ம இட்டாச்சிக்கு ரீஅனிமேஷன் ஜெட்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுமே தவிர அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நம்ம இட்டாச்சிக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருந்தும் கூட நம்ம இட்டாச்சி ரீஅனிமேஷன் ஜெட்ஸுவை பிரேக் பண்றது மட்டும் இல்லாம நம்ம கபூட்டோ கிட்ட போய் ரீஅனிமேஷன் ஜெட்ஸுவை ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பாரு. ஸோ இப்படி நம்ம இட்டாச்சியை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம இட்டாச்சி பவர்ஃபுல் அப்படிங்கறத தாண்டி ஒரு இன்டெலிஜென்டான சினோபி. ஸோ அதனால நம்ம இட்டாச்சிக்கு நான் 3rd பிளேஸ் கொடுக்குறேன். அடுத்த 2வது இடத்துல நம்ம பெயின் நாகோட்டோ தான் இருக்காங்க. இந்த அக்கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணதே நம்ம நாகோட்டோ தான். ஸோ அக்கட்சிக்கு மெம்பர்ஸோட லீடரா இருக்கிறதும் நம்ம நாகோட்டோ தான். ஸோ அதுக்கு முன்னாடி நருட்டோ கிளாசிக் பார்த்தா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் தான் இந்த பெயின்னா யாரு நாகோட்டோனா யாரு, இவங்க 2 பேருமே வேற வேற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இந்த நாகோட்டோ தான் பெயின் தான் நாகோட்டோ. அதாவது நாகோட்டோ தான் அவனோட பவர்ஸ் வச்சு பெயினை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணா அது வெறும் டெட் பாடி மட்டும் தான். இந்த டெட் பாடியை வச்சு தான் நம்ம நாகோட்டோ 6 பெயினை போட்டு ஆடாத ஆட்டம் ஆடி இருப்பான். ஸோ நம்ம நாகோட்டோ தான் உண்மையான பெயின். நம்ம நாகோட்டோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ சீரிஸ்லயே பார்த்திருப்போம். பவர்ஃபுல் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பர்ஃபெக்டான ரினேகன் யூசர். ஸோ நம்ம அனிமே சீரிஸ்லயே நிறைய இடங்களை பார்த்திருப்போம். என்னதான் நம்ம மதரா உச்சியா நாகோட்டோக்கு ரினேகனை கொடுத்திருந்தாலும் நம்ம மதராவே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரினேகனை யூஸ் பண்ண ஒரு ஆள் தான் நம்ம நாகோட்டோ. இத்தனைக்கும் நம்ம பெயின் லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம பெயினை யாராலுமே டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. இத்தனைக்கும் ரொம்பவே பவர்ஃபுல்லான நம்ம ககாஷி சித்தமாரு நடே சோதி அப்படிங்கிற ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம பெயின் கூட ஃபைட் பண்ணியும் நம்ம பெயினை யாராலுமே டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. இத்தனைக்கும் நம்ம நருட்டோ ஸ்டேஜ் மோட்லாம் மாஸ்டர் பண்ண வந்து பெயின் கூட ஃபைட் பண்ணும்போது கூட அவனால யாஹிட்டோ பெயினை டிஃபீட் பண்ணிருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துலயும் நம்ம பெயின் தான் நருட்டோ அடிச்சு நாக் டவுன் பண்ணிருப்பான். அந்த டைம்ல
மட்டும் நைன்டில் ஃபாக்ஸ் மட்டும் வெளில வராம இருந்துச்சு அப்படின்னா நம்ம நருட்டோட கதை கந்தல் தான் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நைன்டில்ஸ் கூட ஃபைட் பண்ணது மட்டும் இல்லாம நைன்டில்ஸோட எல்லா அட்டாக்கையுமே டிஃபெண்ட் பண்ணி ஃபைட் பண்ணுவான் நம்ம நாகட்டோ. ஃபைனலா மறந்துருந்தே அவனால இறந்து போன எல்லாத்தையுமே ரெனே ரீபர்த்தால உயிரோட கொண்டு வந்திருப்பான். நாகட்டோவை பத்தி உங்களுக்கு அதிக டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல நாகட்டோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஃபைனலா நம்பர் 1ல நம்ம ஒபிட்டோ உச்சியா தான் இருக்கா. நம்ம அக்கர்சிக்கு மெம்பர்ஸ்லயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னா அது நம்ம ஒபிட்டோ உச்சியா தான். அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. என்னதான் அக்கர்சிக்கு மெம்பர்ஸோட லீடரா நம்ம பெயின் இருந்தாலும் நம்ம பெயினுக்கே ஆர்டர் போடக்கூடிய ஒரே ஒரு ஆள்னா அது நம்ம ஒபிட்டோ தான். அக்கர்சிக்கு அப்படிங்கிற ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணதானதான் நம்ம நாகட்டோவா இருந்தாலும் அதுக்கு வித்து போட்டதே நம்ம ஒபிட்டோ உச்சியா தான். அதாவது ஸ்டார்டிங்ல அக்கர்சிக்கு மெம்பர்ஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே நல்லதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஒபிட்டோட கண்ணு எப்ப நம்ம நாகட்டோ மேல விழுந்துச்சோ அன்னையோட நம்ம அக்கர்சிக்கு மெம்பர்ஸே ஒரு ஈவலா செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதுக்கு காரணமா இருக்கிறதே நம்ம ஒபிட்டோ தான். ஆனா இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா எல்லா டைல்டு பீஸ்டையுமே ரொம்பவே கஷ்டப்பட்டு உயிரோட பிடிச்சி அந்த உயிரோட பிடிச்ச டைல்டு பீஸ்டை கெடல் ஸ்டாச்சுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாம ஃபோர்த் கிரேட் நீங்க அவரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு 6 ஜிஞ்சிரி கிசா அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்து நருட்டோ கில்லர் பி கூட ஃபைட் பண்றது தாண்டி ரெனேகனை ஆக்டிவேட் பண்ணி 7 டைல்டு பீஸ்டையுமே அவனோட கண்ட்ரோலுக்கு எடுத்து ஒரு சைடு நம்ம மதர அலப்பற கொடுக்குறாரு அப்படின்னா இன்னொரு சைடு நம்ம ஒபிட்டோவும் சேர்ந்து அலப்பற கொடுத்து ஃபோர்த் கிரேட் நீங்க அவரையே மேல விட்டுருப்பாங்க. நம்மள முக்காவாசி பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மதராதான் ஒத்தால நின்று 8000 சிலோபி கூட ஃபைட் பண்ணாரு அந்த 9 டைல்டு பீஸ்டையுமே பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ரியாலிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம மதரா எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணிருக்காரோ அதை விட அதிகமாவே நம்ம ஒபிட்டோவும் ஃபைட் பண்ணிருப்போம். இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒபிட்டோ மட்டும் இல்ல அப்படின்னா நம்ம மதராவே இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா நம்ம ஒபிட்டோக்கு மதராவை ரீஅனிமேஷன் பண்ற ஐடியாவே இல்ல. நம்ம கபூட்டா தான் ஊடல வந்து குட்டையை குழப்பி விட்டுருப்போம். அதே மாதிரியே ஒபிட்டோ இருக்க போய் தான் நம்ம மதரா பேக் டு லைஃப்கே வந்திருப்பாரு. அதவா நம்ம ஒபிட்டோ இல்லாம போயிருந்தோம் அப்படின்னா மதராவை ரீஅனிமேஷன் கூட பண்ணிருக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கா. நம்ம ஒபிட்டோ 10 டைல்ஸ் இன்ஜுரிக்கு ஆனதுக்கு அப்புறமா அவன் ஒத்தால எதிர்த்து நருட்டோ வெள்ளை நிக்கும் அவன் கூட ஃபைட் பண்றதுக்காண்டி அங்கேயே நம்ம ஒபிட்டோ எந்த ஒரு இடத்துலயுமே அசராம எல்லாத்துக்கூடயுமே நின்று ஃபைட் பண்ணுவான். இத்தனைக்கும் அவனை யாராலுமே தொட கூட முடிஞ்சிருக்காது. ஸோ நம்ம நருட்டோ சீரியஸை பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம ஒபிட்டோ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தேன் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது அதில் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு 2K லைக் மட்டும் கொடுங்க. ஸோ அதை உங்களால் கண்டிப்பாக முடியும். மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.